பிக் பாஸ் மலையாளம் டே 4ல பிக் பாஸே ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் ரூல் பிரேக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கார். அடுத்து அந்த ரேஸ் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேட்ச் வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த பேட்ச் இன்னொருத்தர் வாங்குறதுக்காக ஒரு டிபேட் செக்ஷன் மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல வச்சிருந்தாங்க. அதுல 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா அந்த பேட்ச் கை மாறிச்சா இல்லையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க் இருக்குல்ல, வீக்லி டாஸ்க், அந்த பனிப்புறால அடுத்த வாரம் யார் என்ட்ரி ஆக போறா அப்படின்ற ஒரு டாஸ்க்ல நிறைய 2-3 ரவுண்ட் வச்சு ஒரு வின்னருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல டெஸ்டினி காயின் அப்படின்ற ஒரு காயினுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுல சில பேருக்கு பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு, சாதகமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற பல நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்குறீங்க, லைக்கை போட்டு பாருங்க மக்களே. ஏன்னா அது நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ முரண்பாடு இருந்தோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஷானவாஸ் மற்றும் அக்பர் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ஸ்டார்டிங்ல அங்க சைத்தையை அந்த கட்டில் மேல தூக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போய் ரெட் ஜோன்ல வச்சு எப்படியாவது சைத்தையை வெளியே அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பட் சைத்தையா 2 நாளா சரியா தூங்கல, கரெக்டா கண் முழிச்சு அப்படியே லைட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் கிட்ட ரெட் லைன் கிட்ட எடுத்துட்டு போனாங்க, பட் அவங்க கண்ணை முழிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து ரேணுசுதி, நேற்று ஒரு டாபிக் இருந்ததுல, செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு பேரை எனக்கு வச்சிருந்தாங்க. இது எனக்கு ஒன்னால ஒத்துக்க முடியாது, பிக் பாஸுக்காக நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன், பிக் பாஸுக்காக நான் மிண்டாத இருந்தேன், பேசாம இருந்தேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ரீயை பார்த்து இப்படி பேசலாமா, ஒரு இதுவை பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நேற்று எங்க விட்டாங்களோ அதை இன்னைக்கும் அதை கண்டினியூ பண்றதை நம்மளால பார்க்க முடிச்சு. அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல அக்பர் சொல்றாரு, நான் தான் சாரி சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் உங்களுக்கு ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி, உங்களுக்கு என்ன பேடியா, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணணும்னு கிரியேட் பண்றீங்களான்ற மாதிரி அக்பர் கேட்க, அபிலாஷுமே ஜாயின் பண்ணிட்டு ரேணுசுதிக்கு ஸ்கிரீன் பேஸ் வேணும்ல, ஒரு ஏதாவது பண்ணி அவங்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணல, அதனால இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி டைரக்டா ஒரு அடியை போட்டார் அபிலேஷ். ஒரு பாயிண்ட்ல இவங்களும் சொல்லிட்டாங்க, அனுமால் ஒரு தெளிவான ஒரு லைனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ரேணுசுதி. அவர் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த டாஸ்க்ல ஒரு நேம் உங்களுக்கு வச்சிருந்தாங்க, இதுல எந்த இடத்துல ஸ்ரீக்கள் வந்தாங்க, எந்த இடத்துல விதவைகள் வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கு பேர் வச்சா நீங்க பேசுங்க, இதை நீங்க எடுத்துட்டு போய் அது கூட கனெக்ட் பண்றதெல்லாம் சரியா படல அப்படின்றத அனுமால் டைரக்டா போட்டு உடைச்சிருந்தாங்க. கரெக்டா இருந்தது. என்னமா 2 நாளைக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்த, இன்னைக்கு கரெக்டா ஒரு பாயிண்ட் பேசினாலும் நச்சுன்னு பேசி விட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை அனுமால் பண்ணிட்டாங்க. அனுமாலும் அபிலாஷும் கரெக்டான பாயிண்ட்டை ரேணுசுதிக்கு எதிராக வச்சது செமையா இருந்தது. அடுத்து ரேசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு இல்லையா, 3 பேர்கிட்ட இருந்தது. யார்கிட்ட? ஆரியன் கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோரா அண்ட் அதிரா, ஃபைனலா ஜிசில், இந்த 3 பேர்கிட்ட இருக்கு. அதுல வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு வாக்குவாதம் பண்ண அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜிசிலி சொல்றாங்க, இந்த பேட்சை தக்க வைக்கிறதுக்காக நான் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கேன், ஜிசிலிக்கும் நவீனுக்கும் வாக்குவாதம், ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கேன், கையில எல்லாம் ஊன்ஸ் அடியெல்லாம் நிறைய பட்டிருக்கு, அதெல்லாம் தாண்டி நான் தக்க வச்சிருக்கேன்ற மாதிரி ஜிசிலியோட வாக்குவாதம். இன்னொரு பக்கம் அது வாக்குவாதம்னு சொல்ல முடியாது, ஜிசிலியோட பாயிண்ட். இன்னொரு பக்கம் நவீன் என்ன சொல்றாரு, நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபர், அதுல ஃபேஷன் ட்ரெஸ் இல்லாம இவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம், என்னோட கான்ஃபிடென்ட்டை ரொம்ப உடைச்சிக்கிட்டே இருக்கு, ஸோ நானா இருக்க முடியல, அதை தாண்டி இந்த டாஸ்க்ல பல அடிகள் பட்டிருந்தது, அது எதையுமே நான் வெளிப்படுத்தல, நீ அந்த இடத்துல ஒரு பாயிண்டா சொல்ற, நான் வெளிப்படுத்தாம இந்த கேமுக்காக விளையாடிட்டு இருக்கேன், பாதுகாப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அங்க டிபேட் வச்சிருந்தாரு. இதுல மெஜாரிட்டி ஓட்டிங் வைஸ் போய் பார்த்தீங்கன்னா நவீன் அதுல டாஸ்கோட வின்னர் ஆயிருக்காரு. ஜிசிலி கிட்ட இருந்த பேட்ச் நவீன் கிட்ட போயிருக்கு. அதுல ஜிசிலியோட பேட்சை ஆட்டிய போட்டிருக்காங்க, அவங்க அந்த பேட்சை பாதுகாக்காம தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவங்களுமே நடந்திருந்தது. அடுத்து ஷாரிகா மற்றும் அதிரா நூரா. ஷாரிகா என்ன சொல்றாங்க, அவங்க 2 பேர் 2 கண்டஸ்டன்ஸா இருக்காங்க, அது ஒரு பக்கம், அந்த 2 கண்டஸ்டன்ஸா ஒன்னா விளையாடுறது அவங்க கிட்ட பிடிச்சி மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதை தாண்டி அந்த பேட்சுக்கான மரியாதையோ வேல்யூவோ எதுவுமே கொடுக்கல, இந்த கேமை பொறுத்தவரையும் சீரியஸ் பார்ட்டிசிபேஷன் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுமே வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதிலா நூரா ஒரு டாஸ்க்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்குற 1 எபிசோட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து என்ன நோரா சொல்றாங்க, 100% எங்க 2 பேரோட உழைப்பு போட்டு தான் இந்த பேட்சை தக்க வச்சிருக்கோம், நாங்க யாரையுமே
ஹார்ம் பண்ணாம இந்த பேட்சை நாங்க நிலைநிறுத்தி இருக்கிறோம், அதுவே எங்களோட பெரிய விஷயம் தான், நாங்க கண்டினியூஸ் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது இவங்களோட தரப்பு. மெஜாரிட்டி ஓட்டிங்ல அதிலானூருக்கு தான் போயிட்டு இருந்தது. ஃபைனலா ஒடினில் விசஸ் ஆரியன், அதுல வந்து என்னன்னா நான் 20 பேருக்கு சமைச்சு போட்டிருக்கேன், கிரெடிட் எதுவும் நான் எடுக்க முயற்சி பண்ணல. ஒரு டீம்மேட்டா, எப்படி ஆரியன் நேத்து ஒரு டாஸ்க்ல அக்பரோட டீம்மேட்டா இருந்திருக்காரு, டீம்மேட்டா போய் அந்த டாஸ்க்கை தோக்கடிச்சு அவரை டைரக்ட் எவிக்ஷன் வேற தள்ளி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல, ஸோ அவர் கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணல, அதனால எனக்கு இந்த பேட்ச் வேணும் அப்படின்றது இவரோட தரப்பு. இன்னொரு பக்கம் ஆரியன் என்ன சொல்றாரு, இல்ல பேட்சுக்காக நான் தொடர்ந்து நேசிச்சுட்டு இருக்கேன், நேத்து என் பேட்சை இவன் திருடிட்டான், நவீன் திருடி ஒழிக்க வச்சுட்டு இருந்தான் ஃப்ளவர் பாட்டில், அதெல்லாம் தாண்டி இந்த வீட்டையே எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அந்த பேட்சை நான் எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு பேட்ச் நேசிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட்ச் மட்டும் இல்லாம இந்த கேம்ல எவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்குதுன்றதை தெரிஞ்சுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சாப்பாடு மட்டும் தான் பேசுறீங்க, சாப்பாடை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நிறைய டியூட்டிஸ் இருக்கு, கிளீனிங், வெஷல் வாஷிங், அந்த மாதிரி பாத்ரூம் ஏரியாவெல்லாம் நாங்களாம் கிளீன் பண்ணிருக்கேன், அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு பாயிண்ட்டுமே வச்சிருந்தாரு. ஸோ அதுல ஆரியன் மெஜாரிட்டி ஓட்டு வந்து இதுல ஆரியன் ஜெயிச்சிறார். ஒரு பக்கம் ஜிசிலியோட ட்ரெஸ் எல்லாம் பறிக்கப்பட்டு நவீனுக்கு வந்து அந்த பேட்ச் கொடுத்து 72 மணி நேரம் அவருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கப்படும். இதுல வந்து ஜிசிலி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே புரிஞ்சுட்டு பிக் பாஸ் கொடுக்குற ட்ரெஸ் போடணும்ல, அதுல வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும், அந்த வருத்தங்கள் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா அதுல ஏகப்பட்ட வாக்குவாதம் இதெல்லாம் நடந்தது. அப்போ ஜிசிலியோட பேட்ச் யாரை திருடினாங்கன்றத நவீன் வந்து அங்க போட்டு கொடுத்துறாரு. யாருன்னா அக்பர் தான் ஜிசிலியோட பேட்ச் திருடினாரு, அவர் தான் எடுத்து வச்சிருந்தாருன்ற உண்மையை போட்ட உடைச்சோன்னே நேரா ஜிசிலி வந்து அக்பர் கிட்ட போய் கேட்கறான், எதுக்கு என் பேட்ச் திருடினேன், கர்மா இஸ், உங்களை கர்மா தான் வச்சு செஞ்சிருக்கு, என் பேட்சை திருடுனீங்கல்ல, எந்த ஆட்டையை போட்டீங்களே, அதனால தான் நீங்க நேற்று டாஸ்க்ல தோர்த்துருந்தீங்க, அந்த கோல்டன் காயினோட பெனிஃபிட்டை லூஸ் பண்ணி டைரக்ட் நாமினேஷன் வந்திருக்கீங்க, நீங்க எந்த திருடாம இருந்திருந்தா நீங்க இதெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. என்னமா பேசுற நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டாஸ்க்னும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐட்டத்தை நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை, அதை நீங்க லூசுத்தனமா, ஐ மீன் என்னன்னா ஒழுங்கா பாதுகாக்காம விட்டுட்டு இன்னொருத்தர் மேல பழி போறது இட் இஸ் நாட் ரைட். ஏன்னா அந்த டாஸ்க்ல இருக்கும்போது அதை பாதுகாக்கிறது உங்களோட கடமை. ஏன்னா பிக் பாஸ் வந்து அதை பறிக்க கூடாதுன்னா சொல்லல, பட் இருந்தாலும் அதை உசாரா வச்சுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு. அதை தொலைச்சிட்டு இதை இவன் எடுத்துட்டான் அதனால இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்றது சொல்றது லாஜிக்கா எனக்கு படல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து ஜிசிலி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் பிக் பாஸ் கொடுக்குற யூனிஃபார்ம் தானே போடணும், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொந்த ட்ரெஸ்ஸே குளிச்சுட்டு வந்து சொந்த ட்ரெஸ்ஸே போட்டுருந்தாங்க. பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணிட்டார். இது டாஸ்கை பொறுத்த வரையும் பிக் பாஸோட நியமங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போறீங்கன்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்தார். இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியல, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே மொத்த ட்ரெஸ்ஸும் பறிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்க ட்ரெஸ்ஸை போட சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருச்சு. அடுத்து டாஸ்க் 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஷானவாஸுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நேற்று ஒரு கோல்டன் காயின் வச்சிருந்தார், இன்னைக்கு அவரோட நியூ பார்ட்னரை செலக்ட் பண்ணணும், அந்த நியூ பார்ட்னர் அந்த கோல்டன் காயினை எடுத்தா ஷானவாஸுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும், இல்ல அந்த கோல்டன் காயின் வேற யாருக்காரு போயிடுச்சுன்னா அந்த பெனிஃபிட் அவருக்கு போயிடும். இதுல டெஸ்டினி காயின் அப்படின்ற ஒரு காயினுமே கொடுத்துருந்தாங்க. அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம். அது வந்து எப்படின்னா வைரக்கல்லுன்னு அந்த மாதிரி ஸ்டோன்ல பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, இந்த வாட்டி பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, போன வாட்டி ஓப்பனா உள்ள ஒரு இதுல போய் எடுக்கிற மாதிரி இருந்ததுல, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாக்ஸ்ல சைட்ல ஹோல்ஸ் போட்டிருந்தாங்க, சைட்ல ஹோல்ஸ் போட்டு அந்த சைடு ஹோல்ஸ்ல கை விட்டு அந்த காயின் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுல 3 ரவுண்டா நடந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 3 பேர், ரெண்டாவது ரவுண்டு 3 பேர், ஃபைனல் ரவுண்டு 2 பேர் அப்படின்ற பார்ட்டிசிபேஷன் நடந்தது. அதுல அக்பர் 23 காயின்கள் ஜெயிச்சு அந்த டாஸ்க் 2 அழகா ஜெயிச்சு லீட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, இது ஜெயிச்சு லீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இடத்துல அக்பரும் ரெண்டாவது இடத்துல அபிலாஷும் இருந்திருக்காங்க. அப்போ 2 காயின் வருது, ஒரு பக்கம் கோல்டு காயின், இன்னொரு பக்கம் டெஸ்டினி காயின். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அக்பர் எடுத்துக்கிட்டு இன்னொரு காயினை வந்து அபிலாஷுக்கு கொடுக்கணும். அக்பர் என்ன பண்ணிட்டார், டெஸ்டினி காயினை எடுத்துக்கிட்டு கோல்டன் காயினை எடுத்து அபிலாஷ் கிட்ட கொடுத்துட்டார். அந்த டெஸ்டினி காயின்ல இருந்த பெனிஃபிட் என்னன்னா, வீட்டுக்கு வெளில ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தரை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை வெளியே எடுத்துட்டு போகணும். டைரக்ட் ஸ்வாப்பிங் மெத்தட், அந்த ஸ்வாப்பிங் மெத்தட் நடக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க். இதுல அபிலாஷ் அக்பர் என்ன பண்ணிட்டாரு, ஷானவாஸை உள்ள கூட்டணும் வந்துட்டு வெளியே தூக்கி ரஞ்சித்தை போட்டாரு. பட் அந்த ஷானவாஸை எதுக்கு செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. ஆனா இதுல ஷானவாஸோட உண்மை முகம் வெளியே வந்துச்சு அப்படின்றது வேணா நம்ம சொல்லலாம். அதுல அபிலாஷ் இருக்கார்ல, அவருக்கு ஒரு டைரக்ட் நாமினேஷன் பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் டைரக்ட் நாமினேஷன், ஷானவாஸ் இல்ல ஆரியன், இவங்க 2 பேர்ல யாராவது டைரக்ட் நாமினேஷன் அனுப்பணும் இல்லையா. நேத்து அப்படிதான் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஷானவாஸ் வந்து ஒழுங்கா அந்த கேம் விளையாடல. ஸோ கொடுக்கப்பட்ட டாஸ்க், நேத்து ஒரு டாஸ்க் அந்த கருப்பு காயின் வந்தப்போ ஒரு டாஸ்க் கொடுத்தோம், அதை கம்பீரமா பயன்படுத்தலன்றதுக்காக ஷானவாஸை நான் டைரக்ட் நாமினேஷன் பண்றேன்றத அழகா சொல்லி அங்க டைரக்ட் நாமினேஷன் எடுத்துட்டு வந்துட்டார்.
அடுத்து பிக் பாஸ் தூக்கி 2வது வாட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எல்லாரும் லிப்ஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ் அவங்களோட பொருட்கள்லாம் எடுத்து நான் கொடுத்த பொருட்களை தாண்டி உங்களோட ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறேன்ற மாதிரி ஃபைனல் வார்னிங் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் பண்ணா ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லி முடிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் ஷானவாஸ் மற்றும் பின்சிக்கு இடையே ஒரு சண்டை நடந்திருக்கு. என்னன்னா ஷானவாஸ் வந்து நான் 2 நாள் தூங்குற மாதிரி டிராமா போட்டிருந்தேன், இதெல்லாம் பண்ணிருந்தேன், இதுல வந்து பின்சி மட்டும் தான் நல்லா தூங்கி இருக்காங்க, அவங்கள நான் விசுவாசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா பின்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, மித்த 2 பேர் மேல நம்பிக்கை இருக்கு, நான் அவங்களை ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்திருக்கேன், தூங்குற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கேன்ற மாதிரி டைலாக்லாம் வந்து ஒரு பக்கம் பேசியிருக்காரு அக்பர் கிட்டயும் சரத் கிட்டயும். இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து பின்சி இவங்களுக்குலாம் தெரிஞ்சு ஒரு கடுமையான வாக்குவாதம், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், இவரோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஷானவாஸ் வந்து வீட்டுக்கு இவங்க கிட்ட அந்த பாய்ஸ் கேங் கிட்ட ஒரு மாதிரியும், கேர்ள்ஸ் கிட்ட வெளியே போனப்ப ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணி ஏமாத்தி இருக்கார். இப்போ உள்ள வந்துட்டார்ல, ஒரு பக்கம் அக்பரோட அட்வான்டேஜால வீட்டுக்குள்ள வந்துட்டார். இப்போ வந்து அவர் அந்த கேம் விளையாடினப்ப அப்படியே பச்சையா மாட்டிக்கிட்டே தம்பி அப்படின்ற மாதிரி 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு அவருடைய முகமூடி கிழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா பார்க்க முடியுது. எதுக்கு இந்த வேலை அப்படின்றது தான் தோணுச்சு. அடுத்து ஃபைனல் ரவுண்டாக ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்டன் ஏரியாவில் ஒரு பேப்பரில் ஐ மீன் ஃபாயில் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பருக்குள்ளே காயின்ஸ் ரெட்டு ஒயிட் மற்றும் பிளாக் காயின்ஸை போட்டிருந்தாங்க. அதில் யார் அந்த 8 பேரில் யார் போய் அதிகமான காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதில் யார்கிட்ட அதிகமான காயின் இருக்கோ அவங்க தான் இந்த பனிப்புறா டாஸ்கோட வின்னர். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்பர் 37 கல் வச்சிருந்தார், இன்னொரு பக்கம் ஆரியன் 36 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் கணக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அனீஷ் 10 பாயிண்ட், அனீஷ் வந்து ரேணு 23, அனீஷ் மற்றும் ஜிசிலி 26 பாயிண்ட், பின்சி 27, ஷானவாஸ் மற்றும் அபிலாஷ் வந்து 29, ஆரியன் 36 பாயிண்ட், அக்பர் 37 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஒரு பக்கம் அக்பர் இந்த டாஸ்கை வின் பண்ணியிருக்கார். 2வது டாஸ்க்கும் சரி 3வது டாஸ்க்கும் சரி. இதன் மூலியமா அடுத்த வாரத்தின் பனிப்புறாக்குள்ள அக்பர் தான் போவாரு அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம். அதை தாண்டி ஜிசிலி வந்து நான் இது வரைக்கும் மல்லுபாய் கிட்ட மீட் பண்ணதே இல்லை, அவங்க கூட பேசினதே இல்லை, நான் ஒரு நல்ல மல்லுபாயை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த லவ் கண்டென்ட்டுக்கு பிளான் பண்றீங்களா இல்ல லவ் கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை நவீன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ண விட மாட்டேன், வீட்டுக்கு வெளில போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா வீட்டுக்குள்ள நான் இருக்கிற வரையும் இது எதுவுமே நடக்காது, நானும் சிங்கிள் தான், என் கூட இருக்கிறவனும் சிங்கிள் தான், விட மாட்டேன் அப்படின்ற டைலாக்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். பின்சி என்ன பண்றாங்க, இப்போ நம்ம கிட்ட கிராசரிஸ்லாம் இல்லை, பனிப்புறால போய் நம்ம கிராசரிஸ் எடுத்தாதான் நம்ம சாப்பிட்றதே கரெக்டா இருக்கும், இப்போ கோதுமை கூட ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த வாட்டி போயிட்டு ஒழுங்கா எடுத்துட்டு வரணும் ப்ரோ அப்படின்றத அக்பர் கிட்ட ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இருக்காங்க. அக்பர் கிராசரிஸுக்காக பார்ப்பாரா இல்ல நமக்கான பர்சனல் ஐட்டம்ஸோ ட்ரெஸ்ஸோ காஸ்மெட்டிக்ஸ் எடுக்கணும்னு யோசிப்பாரான்றது வெயிட் பண்ணோம். ஒரு பக்கம் கிராசரிஸ் எடுத்தா ஒட்டுமொத்த வீடுமே சாப்பிடும், இல்லைன்னா ஒட்டுமொத்த வீடுமே பட்னியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஃபைனலா பிக் பாஸ் வந்து ஒரு ரூல் சேஞ்ச் எடுத்துட்டு வரார். வீட்டுக்கு வெளில இருக்கவங்க ஒரு ஆள் கட்டில இருந்துகிட்டே இருக்கணும், மிச்சம் 3 பேர் அந்த கட்டில சுத்தி இருந்துட்டு இருக்கணும். அதையே ஃபாலோ பண்ணாம ஷானவாஸ் நேத்துல இருந்துட்டு இருந்தார். இப்போ ஒருவேளை கட்டில் மேல உட்கார்ந்துட்டு இருக்க ஆள் தூங்கிட்டு இருக்காருன்னா அங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்த 3 பேர் கூட கட்டில இருக்கிற ஆளை தூக்கிட்டு போய் அங்க வச்சிடலாம், அப்படி கூட எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வீட்டுக்கு வெளில இருக்கிறவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு எபிசோடோட முடிவு. இதுல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அதை தாண்டி வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய் கைஸ்.